ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம மல்லி இலை பொடி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் நிறைய மல்லி இலை இருக்கும். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருப்பீங்க. அப்போ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தோசைக்கெல்லாம் தூவி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக இட்லி பொடி தான் சாப்பிடுவீங்க. இந்த மாதிரி மல்லி இலை பொடி ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். நான் இன்றைக்கி ஒரு கட்டு மல்லி இலை எடுத்துருக்குறேங்க. அதில் மேலே இருக்கிற வரைக்கும் தண்டை கட் பண்ணிக்கோங்க. இலை கூட இருக்கிற தண்டெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா பொடியை கட் பண்ணி கழுவி 3 மணி நேரம் வெயிலில் ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பொடி செய்கிறதுக்கு வந்து 4 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு, 4 டேபிள் ஸ்பூன் உளுந்து எடுத்துருக்குறேங்க. கருப்பு எள்ளு இல்லை அப்படின்னா நீங்கள் வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு காரத்துக்காக 8 to 9 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா ப்ரௌன் ஆகி வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா செவந்து வரணும். இந்த அளவுக்கு செவந்ததுக்கப்புறம் பிளேட்டில் மாற்றிடுங்க. அதே கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆக வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. டக்குன்னு கருகிரும். எல்லா பருப்பும் ஈவனாக வேகாது. இந்த பொடி வந்து சாதத்துக்கு கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். மல்லி சட்னி தான் செய்யணும் அப்படிங்கிறது இல்லை, இந்த மல்லி பொடி சேர்த்து சாப்பிட்டிங்கனாவே சூப்பராக இருக்கும். நிறைய பேருக்கு மல்லி சட்னியெல்லாம் பிடிக்காது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த பொடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதே பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லி இலையை சேர்த்துட்டு கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் மட்டும் வதக்கி எடுத்துக்கோங்க. ஏன்னா இது ஆல்ரெடி ட்ரையாக தான் இருக்குது. ஒருவேளை நீங்கள் வெயிலில் காய வைக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தண்ணி நல்லா வடிச்சிட்டு ஒரு பேனில் சேர்த்துட்டு நல்லா அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆக வரைக்கும் ஒரு 5 to 6 நிமிஷம் மட்டும் நல்லா கொஞ்சம் சூடு பண்ணிங்கன்னா நமக்கு வந்து தண்ணி நல்லா ட்ரை ஆயிரும். இப்போ வந்து நல்லா சூடாயிருச்சுங்க. இதை வந்து அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு, உளுந்த பருப்பெல்லாம் சேர்த்துட்டு ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம மல்லி இலை கூடவே 2 பல் பூண்டு தோல் உரிக்காமல் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து பெருங்காயப்பொடி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கட்டி பெருங்காயத்தை வந்து வரமிளகாய் வதக்கும் போதே கூட சேர்த்து வதக்கி சேர்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம பல்ஸ் மோடு வச்சு அரைச்சோம்னா தான் நல்லா பொடியாகுங்க. நீங்கள் நார்மல் மோடில் வச்சிங்கன்னா கொஞ்சம் திரியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பல்ஸ் மோடில் வச்சு ஒரு 4 to 5 டைம் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து மல்லிப்பொடி அழகாக வந்துடும். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பொடி ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2 பல்ஸ் விட்டிங்கன்னா நமக்கு வந்து இட்லி பொடி ரெடி ஆயிரும். இந்த மல்லிப்பொடி வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சம் முந்திரி சேர்த்து நல்லா தாளிச்சிட்டு பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தொக்கு மாதிரி சாதத்தில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படி டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எப்பவுமே நார்மல் பொடி தோசை மட்டும்தான் சாப்பிட்ருப்போம். ஒரு டைம் நீங்கள் எனக்காக இந்த மல்லி இலை பொடி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மல்லி இலை பொடி போட்டு தோசை மட்டும் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். சட்னியே தேவையில்லை. அப்படி உங்களுக்கு சட்னி தேவைன்னா நீங்கள் தேங்காய் சட்னி தான் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னி ப்ளஸ் மல்லி இலை பொடி தோசை சாப்பிட்டிங்கன்னா ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க.